மித்ராவை காப்பாத்துற விஷயத்துல நீ என்னைக்குமே சோர்ந்து போய் நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு கூட நீ மித்ராவை காப்பாத்துறதுக்காக தான் திரும்பி வந்திருக்கியோன்னு எனக்கு தோணுதுமா. ரொம்ப தேங்க்ஸ் லக்ஷ்மி. ஐயோ, என்ன அத்தை இதெல்லாம்? அவர் என்னோட புருஷன். அவரை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. பையனா அவர் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்கோ, ஒரு புருஷனா எனக்கு கூட அளவு கடந்த பாசம் இருக்கு. அவரை காப்பாத்த வேண்டியது மனைவியான என்னோட கடமை அத்தை. நீங்க எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்களோட டிமாண்ட் என்னன்னா? அவங்க யாரு, எதுக்கு கடத்தினாங்கன்னு எனக்கு தெரியாது. உன் புருஷன் இப்ப எங்க இருக்காருன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் ஒரு தடவை என் புருஷன் கிட்ட பேசலாமா? பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அண்ணா? அது வந்துமா என்னால. அண்ணா, தயவு செஞ்சு அவர்கிட்ட ஒரே ஒரு தடவை என்ன பேச வைங்கண்ணா. சரிம்மா, ஆனா அது கஷ்டமான வேலை. ஏன் சொல்றேன்னா, அவங்க புது கேங், எனக்கு அவ்வளவா பழக்கம் இல்ல. ஆனா அவங்க கூட நம்மால் ஒருத்தன் இருக்கான். அவனை நான் உனக்கு ஃபோன் பண்ண சொல்றேன், சரியா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அந்த அந்த ஃபோனுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரிம்மா. அம்மா தாயே, என் வேண்டுதல் உனக்கு கேட்டுடுச்சா? என் வேதனை உனக்கு புரிஞ்சிருச்சாமா? அதனாலதான் என் புருஷன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு கொடுத்தீங்களா? ரொம்ப சந்தோஷமா. லக்ஷ்மி, என்னாச்சுமா? மித்ரா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சா அத்தை? ஹலோ ஹலோ மிஸ்டர் மித்ரா, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, யார் பேசுறீங்க? நான் தான் மித்ரா. நான் சமயுக்தா பேசுறேன் மித்ரா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவங்க உங்களை ஒண்ணும் பண்ணலல்ல? அது வந்து அது ஏய், நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைண்ணே, குடிக்க தண்ணி கொடுத்துட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஏய், என் அனுமதி இல்லாம இங்க எதுவுமே நடக்க கூடாது, புரிஞ்சுதா உனக்கு? முதல்ல போடா இங்க இருந்து. ஹலோ மித்ரா, உங்களுக்கு கேக்குதா? யா சாம், யா. மித்ரா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? தெரியல சாம், நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் உங்களை கூட்டிட்டு போகும்போது எந்த வழியா கூட்டிட்டு போனாங்க? தெரியல சாம். சாம், நான் பூர்ணா மார்க்கெட்டுக்கு சரௌண்டிங்ல தான் இருக்கேன். ஆனா எக்ஸாக்டா எங்கன்னு தான் தெரியல. என்ன, பூர்ணா மார்க்கெட் ஏரியா கிட்டயா? ஆமா சாம். ஆனா பூர்ணா மார்க்கெட் சரௌண்டிங்ல எங்க இருக்கீங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஹலோ ஹலோ அர்ஜுன், மித்ரா இப்போ எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு. பூர்ணா மார்க்கெட்ல காயத்ரி நகரங்கிற ஏரியால மித்ரா இருக்காரு. நம்ம கொஞ்சம் கூட லேட் பண்ண கூடாது, உடனே கிளம்பலாமா? ஆனா நம்ம காயத்ரி நகர்ல எங்கன்னு போய் தேடுறது? எப்படி தேடுறது? இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் லேட் பண்ணாலும் அவங்க இடத்த மாத்திடுவாங்க. நீ சொல்றதும் சரிதான். சரி, இப்போ நான் உடனே கோயிலுக்கு வர்றேன். ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். என்னம்மா? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. மித்ராவை கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதை அத்தை. நீங்க வீட்டுக்கு போங்க. லக்ஷ்மி, సైకిల్ కొంటాము, పాత
இங்க பாருங்க அர்ஜுன், கேட்டீங்கல்ல, யாரோ இந்த பக்கம் வெங்காயம் வித்துட்டு போறாங்க, அது இதுல கேக்குது. அந்த வெங்காயம் விக்கிற வண்டி மித்ரா இருக்கிற இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சா ஆல்மோஸ்ட் மித்ரா கிடைச்ச மாதிரி தான். லக்ஷ்மி, 2 பேரும் ஒரே வழியில தேடுறதுக்கு பதிலா வேற வேற வழியில போய் தேடுறது நல்லது. சரிங்க அர்ஜுன், நீங்க இந்த பக்கம் போங்க, நான் அந்த பக்கம் போறேன். சரி. ம். என்ன இது? அங்க இருக்க போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நான் இப்ப என்ன செய்யறது? வெங்காயம் விக்கிற வண்டி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாகணும். மனிஷா, நீ டென்ஷன் ஆகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. கூலா யோசிச்சேன்னா தேவையில்லாத டென்ஷன் இருக்காது. நீங்க சும்மா இருங்க ஆண்டி. மித்ராவை காப்பாத்துற வாய்ப்பை நான் இழந்துகிட்டே இருக்கேன். இதையும் நான் கோட்டை விட்டுருவனோன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த லக்ஷ்மி தான் இதுலயும் ஜெயிக்க போறா. இப்ப லக்ஷ்மி எங்க போயிருக்கா, என்ன செய்ய போறா? ஒருவேளை அவ மித்ராவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டானா? பெரியப்பா, சம்யுக்தா மேம் எங்க போயிருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏண்டா என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எங்க போனாங்க, என்னாச்சுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அண்ணனை பத்தி என்கொயரி பண்ணணும்ல. நீ டென்ஷன் ஆகாதடா. மித்ரா எங்க இருக்கான்னு சம்யுக்தா கண்டுபிடிச்சிட்டா. இப்போ அவனை கூட்டிட்டு வரதான் போயிருக்கா. பாத்தீங்களா ஆண்டி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என் கையை நழுவி போயிடுச்சு. மித்ராவை நானே கண்டுபிடிச்சு காப்பாத்திருந்தேன்னா மித்ராக்கு என் மேல இன்னும் காதல் அதிகமாயிருக்கும். இம்மீடியட்டா நாங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணிருப்போம். இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல மனிஷா. இப்போ உடனே சம்யுக்தா எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவளை ஃபாலோ பண்ணி மித்ராவை முதல்ல நம்ம போய் கூட்டிட்டு வந்து நீ தான் காப்பாத்தினு பில்டப் கொடுத்துடலாம்.